சோ எடுத்துங்க. தமிழ்நாட்டில் எழுத்தறிவின்மை கல்வி வளர்ச்சியில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக உள்ளது. ஆல்ரெடி பார்த்திருக்கோம். தமிழகத்தில் கல்வி அறிவு சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறதா? பேசுறது ஓகே தானே? சவுண்ட் ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே. தமிழகத்தில் கல்வி அறிவு சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆமா. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் மொத்த சேர்க்கை வீதம் நம்ம பார்த்தோம் இல்லையா? 2021-22 அறிக்கையின்படி தொடக்கநிலை வகுப்பு என்ன பார்த்தோம்? தொடக்கநிலை வந்து 98.8%. உயர்நிலை வகுப்பு 95.6%. சொன்னமா 98.8, 9, 10 வந்து 95.6. மேல்நிலை வகுப்பு எவ்வளவு பார்த்தோம்? 81.5%. சரிங்களா? அதே வந்து உயர்கல்வினா அதான் டிகிரி போறாங்களா, காலேஜ் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு பார்த்தோமா 18 முதல் 23 வயசு, 18ல இருந்து 23 வயசு வரைக்கும் படிக்கிறவங்க, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? உயர்கல்வி ஜிஆர்னு சொல்லுவோமா? அது எவ்வளவு இருக்கு? 2021-22 AISH அறிக்கைப்படி 47% பார்த்தோமா? சோ இந்த இடத்துல புதிய கல்விக் கொள்கை என்ன பண்ணுது? மத்திய அரசு என்ன இலக்கு பண்ணுது? 2035க்குள்ள 50% எட்டணும்னு சொல்லுதா மத்திய அரசு. ஆனா நம்ம ஆல்ரெடி எங்க இருக்கோம்? 2021-22 47% இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து 100% எட்டணும்னு சொல்லுதா மத்திய அரசு 2030க்குள்ள. படிச்சுமா? புதிய கல்விக் கொள்கை படிச்சுமா? படிச்சீங்களா இல்லையா? கேட்கலையா? சார் ஓகே தானே? சார். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் பள்ளி இடைநிற்றல் UIDAC 2022 படி தொடக்க மற்றும் தொடக்க நிலை வகுப்பு நடுநிலை வகுப்பில் 0 உள்ளது. அதாவது அந்த இடைநிற்றல் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதில் ரெண்டுத்துலயுமே தொடக்க நிலையும் நடுநிலையும் 0 இருக்குன்னு பார்த்தோமா? இடைநிற்றல் ஞாபகம் இருக்கா? உயர்நிலை வகுப்பு ஆமா, யாருமே இல்ல அப்படின்னு சொன்னோம். கம்மி பண்ண மாட்டாங்க. ஏன்னா 14 வயசு வரையும் கட்டாயம் என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. அந்த 11வது 12வது மட்டும் என்னன்னா 4.5%. ஏன்னு பார்த்தோம்னா 10th பப்ளிக் ஒரு எக்ஸாம் வரும் இல்லையா? அதுல ஃபெயில் ஆவாங்கல்ல. ஸோ அதனால 4.5% அப்படின்னு பார்த்தோம். சரி, மக்கள் தொகை கணக்கின்படி தமிழ்நாட்டுல எழுத்தறிவு 80.09. இது கூட என்ன பண்ணும்? 6 கூட்டுங்க, 6 கழிச்சிங்க. 6 வந்து 6.77%. ஆண்கள் வந்து எவ்வளவு? ஆண்கள் வந்து 86.77%. பெண்கள் எவ்வளவு பார்த்தோம்? 73.14%. அதுவே வந்து இந்தியாவில பார்க்கும்போது 74.04. இது கூட 8 கூட்டின ஆண்கள் 82 சம்திங் வந்து அது ஆண்கள். இது கூட 8 கழிச்சோம்னா அது வந்து 65 வரும். 65 கழிச்சு 65 சம்திங் வந்தா பெண்கள். ஞாபகம் இருக்கா? ஓகே. பெண்கள் 73.14. ஓகேங்களா? ஆண்கள் வந்து 86.77, பெண்கள் வந்து 73.14. அதிக கல்வி கன்னியாகுமரி பார்த்தோம். குறைவான எழுத்தறிவு கொண்டது தர்மபுரி பார்த்தோம். மாநில கல்வி வளர்ச்சி தினம் எப்போ? ஜூலை 15. அதுவே வந்து தமிழ்நாடு இது பார்த்தோமா? சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்போ? எழுத்தறிவு தினம் சர்வதேச கல்வி தினம் 2 தினம் பார்த்தோம். சொல்லுங்க பாலாம். சர்வதேச எழுத்தறிவு தினம் வந்து செப்டம்பர் 8. ஞாபகம் இருக்கா? செப்டம்பர் 8. தேசிய கல்வி தினம் எப்போ? நவம்பர் 11 சார். அது இல்ல. சர்வதேச கல்வி தினம் எப்போ? ஜனவரி 24. சர்வதேச பார்த்துட்டோம். தேசிய கல்வி தினம் எப்பன்னு பார்த்தோம்னா நவம்பர் 11. வெரி குட். அப்துல் கலாம் ஆசாத் பிறந்த நாள். மாநில கல்வி வளர்ச்சி இது நம்ம மாநிலத்துல மாநில கல்வி வளர்ச்சி தினம் எப்பன்னு கேட்டா ஜூலை 15. சரிங்களா? கல்வி தந்தை காமராஜர் பிறந்த நாள். காமராஜர் பிறந்த நாள். ஓகே ஓகே. தமிழக அரசு 2006ஆம் ஆண்டுல இருந்து அறிவிக்குது. ஓகே. எழுத்தறிவின்மை குறைக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன? தொடக்க கல்வி, உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வி திட்டங்கள் இருக்கு. பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி திட்டங்கள் இருக்கு. உயர்கல்வி திட்டங்கள் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் தொடக்கல்வி, உயர்நிலை, மேல்நிலை கல்வி திட்டங்கள் பார்க்கலாமா? பள்ளி கல்வி திட்டங்கள் பார்க்கலாமா? என்னென்ன பார்க்கலாம்? நமக்கு தெரிஞ்சது இல்லம் தேடி கல்வியா? அக்டோபர் 2021 அக்டோபர் 27 எழுதிங்க. இல்லம் தேடி கல்வி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜஸ்ட் நம்ம வேகமா போகக்கூடியதான். ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சுட்டோமா இல்லையா? இல்லம் தேடி கல்வி திட்டம் சொல்லிக்கலாம். குழந்தைகள் படிக்கும்போதே சொல்லிட்டோம். மரக்காணம், விழுப்புரம், விழுப்புரம் மாவட்டம் முதலியார்குப்பம் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கற்றல் இடைவெளி, கற்றல் இழப்புகளை ஈடு செய்வது. கரெக்டா? ஆமா. 1ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தான். இது எது கொண்டு வரப்பட்டது? 2021. அப்ப அதே சொல்லலாம். இடைநிற்றல் எப்படி வந்துச்சு? நம்மளுக்கு தான் ஜீரோ வந்துச்சுல. இங்கேயா இடைநிற்றல் வந்துச்சு? கொரோனா டைம்னால இடைநிற்றல் வந்துச்சு இல்லையா? அதை சமாளிக்கிறதா கொண்டு வரப்பட்ட திட்டம்னா 2021 இடைநிற்ற மாணவரை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பது. இது பத்தி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். COVID-19 சமயத்துல கற்றல் இழப்பை ஈடு செய்வதற்காக தினமும் 2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? 5ல இருந்து 7 இதுக்குள்ள ஒரு தன்னார்வ தொண்டாளர் வந்து, அதாவது டீச்சரா இருக்கவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் அவங்க வீட்டுக்கிட்டே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாடம் நடத்துவாங்க.
ஓகேங்களா. இதுக்கு வந்து அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படுது, அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ வேற ஒன்றும் அவ்வளோ தேவை. இது முதல் கட்டமாக நவம்பர் 26, 2021 அன்று 12 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டதான். ஓகே. அக்டோபர்ல இது பண்ணாங்க. நவம்பர் மாசம் முதல் கட்டம், அது பின்னாடி போகும். இதுதான் நமக்கு தேவைப்படும். 2024, 25 கல்வியாண்டு முதல் திட்டம் ஆரம்ப கல்வியை மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு 1 to 8 இருந்ததா 2022ல தொடங்கும் போது 21ல நான் சொல்றது புரியுதுங்களா. 1ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இருந்துச்சா. ஆனா இப்ப என்னவா மாறிடுச்சு அது வெறும் 1 to 5ஆம் வகுப்பு மட்டும். ஏன்னா பின்தங்கிய பள்ளி மட்டும் செயல்படுத்த 2024, 25. ஏன்னா அதுக்கு ஈடு கட்டிட்டாங்க. சரிங்களா, ஈடு கட்டிட்டாங்க. சாதனை சுமார் 30 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் பயன்படுறது எண்ணும் எழுத்தும் திட்டம் படிச்சோமா. இதே திட்டம் தான் நம்ம அங்க என்ன படிச்சோம். இதே தேசிய அளவுல இந்த திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்ன பேரு, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஆமாங்க சார். என்ன திட்டம்? நிபுன் திட்டம். வெரி குட். நிபுன் பாரத். ஓகேங்களா, நிபுன் பாரத் திட்டம். ஓகேங்களா. அதனால என்ன சொல்றது, பேசிக் வாசிப்பதும் கல்வி, அந்த வாசிக்கிறதும் எழுதுறதும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதும் எழுதுறதும் தான் அந்த திட்டத்தோட பேஸ் சொன்னோம். ஓகேங்களா. 2021. இது எப்போ வந்தது, எண்ணும் எழுத்து திட்டம் 2022. ஓகேங்களா. எங்க பார்த்தோம், அழிஞ்சிவாக்கம் பார்த்தோமா சார். அழிஞ்சிவாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் சார். இது என்னன்னா ஸ்டார்டிங்ல என்னன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 3ஆம் வகுப்பு வரையும் தான் தொடங்கினாங்க. ஓகேங்களா. அரும்பு மொட்டு மலரா அப்படிதானே பார்ப்போம். தமிழ், மேக்ஸ், இங்கிலீஷ் இது 3 மட்டும் தான் சப்ஜெக்ட். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இத 2024, 25 இருந்து என்ன பண்ணிட்டாங்க 8ஆம் வகுப்பு வரை 5ஆம் வகுப்பு வரை இது பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. 5ஆம் வகுப்பு வரை ஓகேங்களா. பயிலும் 8 வயது வரை 8னா 5ஆம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளும் வாசித்தல் மற்றும் அடிப்படை நெறித்திறன்களை பெறுவதை உறுதி செய்வது நோக்கமாகும். நான் சொன்னேன் 2023, 24 4 மற்றும் 2000 இலக்கு வந்து 2025 அப்படித்தானே சொல்லுவாங்க. 2025க்குள்ள 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு வரையும் அந்த இதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இலக்கு வந்து 2025. இப்ப 2024, 23, 24 என்ன சொல்றாங்க, 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பிலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை பண்பு பயிற்சி, அந்த கையேடு, கட்டளை போனெல்லாம் வழங்குவாங்க. அப்புறம் வந்து அவ்வளவுதான். அது எப்போ நோட் பண்ணி வச்சுங்க, 2021, 22 ஜனவரி 8 டேட்லாம் மைண்ட்ல நிக்கணும். ஜனவரி 8. எனக்கும் மனப்படம் பண்ற தகுதி கிடையாது, அந்த அந்த திறமை இல்லை, எங்கிட்டும் இல்லை. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கேள்வி கேட்டு 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 என்ன ஆச்சு, என் மைண்ட்ல வந்துச்சு. ஞாபகம் இருக்காது எனக்கு. இப்போ அடுத்தவங்களோட பிறந்த நாளோ இல்ல முக்கியமான ஒரு போன் நம்பரோ கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு அதுக்கு இன்னும் சுத்தம். எனக்கெல்லாம் நிறைய ஞாபகம் வருது. ஆனா எப்படி மைண்ட்ல பதியுதுன்னா, எப்படி கேள்வியை கேட்கறது மூலியமா தான். இதை பல டைம் இப்ப இங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த இடத்துல சொல்றது மூலியமா மீண்டும் ரீகால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஜனவரி 8. நெக்ஸ்ட் வானவில் மன்றம். ஓகேங்களா. வானவில் மன்றம் எப்போ 2022 நடமாடும் அறிவியல் ஆய்வகம். நோட் பண்ணீங்க. வானவில் மன்றம்னாலே என்ன அர்த்தம், வானவில்னாலே அறிவியல் இதுதான். நடமாடும் அறிவியல் ஆய்வகம். ஓகேங்களா. கேக்குது தானே, பேசுறது ஓகே தானே. நவம்பர் 28, 2022. சொல்லுங்க. ஓகே. நவம்பர் 28, 2022 நோட் பண்ணீங்க. ரொம்ப முக்கியமான திட்டம் வானவில் மன்றம். ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேங்களா. நவம்பர் 28, 2022 எங்க தொடங்கி இருக்காங்க, பாப்பாக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி, காட்டூர், திருச்சி. ஓகேங்களா. பாப்பாக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி, காட்டூர், திருச்சி. ஓகேங்களா. வானவில் எங்க, வானவில் எப்பவுமே எங்க தோன்றும், நடுவானத்தில் தான் தோன்றும் அப்படின்னு தெரிஞ்சு. நடுனா என்ன அர்த்தம், நடு நம்ம தமிழ்நாட்டோட நடுப்பகுதி என்ன, திருச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. வானவில் காட்டுது, காட்டூர். வானவில்னா காட்டு. ஓகே. காட்டூர், திருச்சி, பாப்பாக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி. நவம்பர் 28. நோக்கம் மாணவர்களுடைய அறிவியல் மற்றும் கணிதம். ஓகேங்களா. அறிவியல் வானவில்னா என்ன பண்ணணும், மாணவர்களுடைய அறிவியல் மற்றும் கணிதம் குறித்து ஆர்வத்தை ஏற்படுத்துவது, மனப்பாடம் செய்வதை தடுத்து செயல்முறை அடிப்படையிலான கல்வி அளித்தல். நம்ம பிசிக்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னா அவங்களுக்கு லெபார்டரி மூலியமா ஆய்வு பண்ணி காட்டுறது. அதே மாதிரி மேக்ஸ் அந்த இது மாதிரி, அதாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலா இல்லாம பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுறது தான் அந்த இது. ஓகேங்களா. அம்சங்கள் ஸ்டெம் துறை வல்லுநர்களால் செயல்படுத்தப்படுது. ஸ்டெம்னா என்ன அர்த்தம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா. அது மாதிரி இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்டெம். சரிங்களா. சோ அந்த மாதிரி துறை வல்லுநர்களால் செயல்படுத்தப்படுகிறது. தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட துறை வல்லுநர்கள் பள்ளியில் சென்று பயிற்சி அளிக்கின்றனர். தமிழகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளையும் இது பண்றாங்க. 25 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெற வகையில இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து போலாமா, தகைசால் பள்ளிகள் திட்டம். அப்ப இது என்ன திட்டம், தகைசால் பள்ளிகள் திட்டம் என்ன அர்த்தம், ஒரு பள்ளியை சூஸ் பண்ணி அந்த பள்ளி என்ன பண்ணணும், தகைசால் ஒரு பள்ளியை சூஸ் பண்ணி அந்த பள்ளியை நம்ம என்ன பண்ணா டெவலப் பண்ணணும். இதைதான் நம்ம அங்க என்னன்னு பார்த்தோம், பிஎம் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. பிஎம் ஸ்ரீ ஞாபகம் இருக்கா, பிஎம் ஸ்ரீன்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஞாபகம் இருக்கா பாருங்க. பிஎம் ஸ்ரீன்னு சொல்லி ஒரு அங்க மத்திய அரசுல ஒரு திட்டம் பார்த்தோம். அதாவது அந்த ஸ்கூல்ஸோட அந்த ஸ்கூல் லெபார்டரி வைக்கணும். அந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்கணும், தரம் உயர்த்தப்படணும். ஒரு 25 லட்சம் ஸ்கூலை சூஸ் பண்ணி அந்த ஸ்கூல் என்னவா மாத்தணும், பிஎம் ஸ்ரீ ஸ்கூலா மாத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
ஓகேங்களா. அங்க வந்து என்ன இருக்கணும், ஸ்மார்ட் வகுப்புகள் இருக்கணும், ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கணும், அப்புறம் அந்த லைட்டு தோட்டங்கள் அதெல்லாம் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. அந்ததான் தகைசால் பள்ளிகள் திட்டம். ஸ்கூல் என்ன பார்த்தோம், செப்டம்பர் 2022 சார். பிஎம் ரைஸ் பார்த்தோமா சார்? பிஎம் ஸ்ரீதாங் சார், ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, செப்டம்பர் 2022 சார். கரெக்ட். ஸ்கூல் ஃபார் ரைசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இது வருமா, ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியாங்க சார். ஓகே ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, சூப்பர். அதான் பிஎம் ஸ்ரீ பார்த்தோம். அதே மாதிரி இங்க தகைசால் பள்ளிகள் திட்டம் 2022 தொடக்கம் செப்டம்பர் 2022 சென்னையில. எங்க தொடங்கினா சென்னையில தனியார் பள்ளிகளுக்கு இணையா என்ன பண்ணும், அனைத்து கட்டமைப்பு வசதியுடன் அரசு பள்ளியை மேம்படுத்தது. ஏன்னா தனியார் பள்ளி பார்த்தோம்னா ரொம்ப நீட்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இத்திட்டம் டெல்லி மாதிரி பள்ளி திட்டத்தின் அடிப்படையில் என்ன திட்டம், டெல்லி மாதிரி. ஓகே, டெல்லி மாதிரி பள்ளி திட்டங்களை வந்து உருவாக்குறது. அதான் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நான் சொன்னேன் ஸ்மார்ட் வகுப்பறைகள் இருக்கணும், விளையாட்டு பயிற்சி இருக்கணும், ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கணும், உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் லெபார்டரி இருக்கணும், வாசிப்பு இயக்கம் இருக்கணும், கலை இசை நாடக பயிற்சிகள் கலையரங்கம் இதெல்லாம் இருக்கணும். முதற்கட்டமாக 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களில் எண்ணிக்கை கொண்ட, இது எங்க சொல்றாங்க, எங்க 1000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையுள்ள ஸ்கூல்ஸ் இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணும் கவர்மெண்ட் ஸ்கூல. தற்போது மாநிலம் முழுவதும் 28 பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக மாற்றுறாங்க. புரிதலா தகைசால் பள்ளிகள் என்னன்னு புரிதலா, 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை எதுக்கு ஈக்குவலா மாத்தணும், ஒரு தனியார் பள்ளிக்கு ஈக்குவலா அதோட கட்டமைப்பை மாத்தணும் அப்படின்றதான். ஜஸ்ட் எப்ப வந்தோம்னா 2022 தகைசால் பள்ளிகள் 2022 மாதிரி பள்ளிகள் திட்டம். அதே மாதிரி தான் இதுவும் 2018. அதுக்கு முன்னாடியே வந்தது இது மாடல் ஸ்கூல். இதான் அந்த பிஎம் மாதிரி ஸ்கூல் சொல்றோம் இல்லையா. 2018 சிறந்த கல்வி நிலையங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் தொழில்சார் துறைகளில், தொழில்சார்னா ஸ்டெம்னா அதுதான். ஸ்டெம்னா என்ன அர்த்தம், எஸ்னா சயின்ஸ் வரும், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா. ஸ்டெம் படிப்பதற்கான வாய்ப்பை உறுதி செய்யுது. ஓகேங்களா. சிறந்த கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணுது, ஸ்டெம் படிப்பதற்கான வாய்ப்பை உறுதி செய்யுது. உண்டு உறைவிட வசதியுடன் மாதிரி பள்ளிகள் தொடங்கின. மாதிரி பள்ளினா அர்த்தம் உண்டு உறைவிட வசதியுடன் மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2022 15 மாதிரி பள்ளிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் இப்ப எத்தனை மாதிரி பள்ளிகள் இருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒன்னு பட்டா எத்தனை, 38 மாதிரி பள்ளிகள் இப்ப செயல்படுது. 2000 மாணவர்கள் கல்வி பெற்று வர்றாங்க. சரிங்களா. 10ஆம் வகுப்புல 400 மதிப்பெண் மேல் பெற்ற மாணவர்கள் NTSC தேசிய திறனாய்வு தேர்வு விளையாட்டு கலைகள் சிறந்த உலக மாணவர்கள் மாதிரி பள்ளியில் சேர்ந்தனர். யாரெல்லாம் வந்து 400 மதிப்பெண் மேல 10ஆவதுல 400 மதிப்பெண் மேல எடுக்கிறாங்களோ, NTSC தேசிய திறனாய்வு தேர்வுல பாஸ் ஆகுறாங்களோ, விளையாட்டு கலைகளை சிறந்த விளங்குறாங்களோ அவங்களதான் எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இந்த மாதிரி பள்ளிகள். இந்த மாதிரி பள்ளிகள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எத்தனை இருக்கும், ஒண்ணுதான் இருக்கும். மொத்தம் எத்தனை இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல, 38 இருக்கு. மொத்தம் எத்தனை மாணவர்கள் சூஸ் பண்றாங்க, 2000 மாணவர்கள். சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஸ்டெம் துறைகள், அதாவது இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் துறைகள், கலை மற்றும் மருத்துவம் போன்ற துறையில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை இது வந்து கொடுக்குது. அவ்வளவுதான். இந்த காலேஜ்ல படிச்சோம்னா இப்ப எப்படி NITன்னு சொல்றோம், அது மாதிரி வந்து மாதிரி பள்ளிகள். ஓகேவா. நெக்ஸ்ட் போலாமா. எப்போ வந்தது இது, 2018 மாதிரி பள்ளிகள் திட்டம். எப்போ 2018 எழுதுறீங்களா. முதல்வரின் காலை உணவு திட்டம் 2022. ஓகேங்களா, படிச்சிருக்கோம். இந்தியாவிலே காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15 2022 மதுரை பார்த்தோமா. ஆதி மூலம் நெற்பேட்டை ஸ்கூல் பார்ப்போமா. மாணவ மாணவர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருவது, பள்ளி சேர்க்கை விதித்து அதிகத்தை இடைநிலை தடுத்தல், ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குதல், குறிப்பாக ரத்த சோகை குறைபாட்டை நீக்குதல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைத்தல். ஆமாவா இல்லையா. ஆமா, அவங்களோட பணிச்சுமையை குறைத்தல் ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா. நெக்ஸ்ட் போலாம். காலை உணவு வழங்க திட்டம் 1ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு அரசு தொடக்கப்பள்ள திட்டம் விரிவாக்கம் எப்ப பார்த்தோம், முதற்கட்டமாக 1545 அரசு பள்ளி. அடுத்து 2023 ஆகஸ்ட் 25 டேட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர் 15 2022. ரெண்டாவது அதோட அடுத்த கட்டம் எப்படின்னா 2023 ஆகஸ்ட் என்ன பார்த்தோம் 25. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2024 ஜூலை 5. எல்லாமே வந்து 5-5 முடியும். செப்டம்பர் 5, ஆகஸ்ட் 25, ஜூலை 15 2024. முதல் ஊரக பகுதியில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இது என்னன்னா, அப்ப என்ன பண்ணுச்சு, ஊரக பகுதியில செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பண்றாங்க. புரியுதுங்களா. இப்போ கரண்ட்ல கேட்பாங்க, ஓகே காலை உணவு திட்டம் வெறும் அரசு பள்ளிகளுக்கு மட்டுமா, ஃபர்ஸ்ட் அரசு பள்ளிகளுக்கு மட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எல்லா ஸ்கூலுக்கும் 2023 ஆகஸ்ட் 25 அரசு படிக்கிற எல்லா பள்ளிக்கும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2024 ஜூலை 15 ஊரக பகுதியில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மட்டும். புரியுதுங்களா. ஜனவரி 26 மயிலாப்பூர்ல வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளுக்கு மாத்திருக்காங்களா சார். அது ஜனவரி மாசமா, இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இந்த மாசம் சார், ஆகஸ்ட் 26. இப்ப இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட் 26 என்ன பண்ணாங்கன்னா, ஓகேங்களா, இது வந்து இப்போ ஊரக பகுதிகளில் விரிவுபடுத்தினாங்களா, இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நகர பகுதிகளிலும் விரிவுபடுத்திட்டாங்க. ஓகே, நகர பகுதிகளிலும் விரிவுபடுத்திட்டாங்க. அதான் நகர பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் விரிவுபட்டாங்க. இன்னைக்கு கணக்குல
இந்த காலை சுற்றுணவு திட்டம் யார் யாருக்கு பயன்படுதுன்னா அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து தொடக்கப்பள்ளி, அவ்வளவுதான். அதனால இருந்து 5ஆம் வகுப்பு எல்லாருக்கும் போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இதை செயல்படுத்த யாரு? இதை செயல்படுத்தும் துறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகள்ல வந்து ஒருங்கிணைந்த சமையற்கூடங்கள் மூலம் பள்ளி சத்துணவு மையங்களை இணைத்து செயல்படுத்துகிறது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகள்ல சமையற்கூடம் சத்துணவு மையங்கள் தான் இதை இது பண்ணுது. அதே மாதிரி கிராம ஊராட்சி மலைப்பகுதியில வந்து சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியும் சுய உதவி குழுக்களும் பண்றாங்க. இதை கண்காணிக்கிறது வந்து காலை உணவு திட்ட செயலி ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூல்ல என்ன பண்ணா காலையில போயிட்டு அங்க அட்டெண்டன்ஸ் பண்ணும். இதுக்கு பொறுப்பாளராக ஒருத்தரை வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அட்டெண்டன்ஸ் பண்ணணும், என்ன சாப்பாடு என்ன சமையல் பசங்க சாப்பிட்றதெல்லாம் போட்டோ எடுத்து போடணும். ஓகேங்களா? இதுக்கு தனியாக அலைபேசி செயலி உருவாக்கப்பட்டு காண்கிறது சொன்னா. ஓகே, இதை வந்து கண்காணிப்புகள் யாருன்னு பார்த்தா மாநில, மாவட்ட, மாநகராட்சி, நகராட்சி மற்றும் வட்டார கண்காணிப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். திட்டத்தின் நன்மை மாணவர்கள் கற்றல் திறன் தேர்வரும், பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் அதிகரிக்கும், இடைநிற்றல் தடுக்கப்படும், குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலை மேம்படும். சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம். நம்ம ஸ்கூலு நம்ம ஊரு பள்ளி திட்டம். உங்களா பேர்லயே இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து பொதுமக்களோட பங்கேற்பாட என்ன பண்றது, டெவலப் பண்றது. சரிங்களா? திட்டத்துல இருக்கு. கேக்குதா? கேக்குதா? தொடக்கம் வந்து டிசம்பர் 2022. இதுவும் அப்போ அந்த ஸ்கூல்ல வர பத்தி திட்டங்கள் மோஸ்ட்லி எப்போ வருது? 2020 காலை உணவு திட்டம் 2022. அப்புறம் என்ன பார்த்தோம்? PM இது பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? மாதிரி பள்ளிகள் 2018. அதுக்கடுத்து இன்னொரு திட்டம் பார்த்தோமே, அந்த இல்லம் தேடி கல்வி பார்த்தா 2021, எண்ணும் எழுத்து 2022. இன்னொரு திட்டம் பார்த்தோமே, அந்த வகுப்பெல்லாம் டெவலப் பண்ண புரியல. தகைசால் பள்ளிகள் திட்டம். தகைசால் பள்ளிகள் திட்டம் 2022. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டமும் 2022. ஓகேங்களா? சரி, இது வந்து டிசம்பர் 2022 சென்னையில தொடங்கிருக்காங்க. இது நோக்கம் என்னன்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது. ஓகேங்களா? தகைசால் பள்ளிகள் என்ன பார்த்தோம்னா 1000 பள்ளி என்ன பார்த்தோம், தகைசால் பள்ளிகள் வந்து 1000 அரசு மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தனியார் கட்டட அமைப்பு மாதிரி அந்த பள்ளி அளவுக்கு மாத்தணும்ன்றதுதான் தகைசால் பள்ளிகள். அதே மாதிரி இங்க வந்து என்ன ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் தானேங்க சார்? மொத்தம் 38 பார்த்தோம்னா 38. அது இது இல்லையா? 38 இதில் தானே பார்த்தோம். 38 வந்து மாதிரி பள்ளிகள். அதுதான் 38 மாதிரி பள்ளிகள். இது வந்து கம்மியா தான் 25 என்னமோ தான் வந்து 25 தான். இது தகைசால் பள்ளி எத்தனை 25 22 தான் பார்த்தோம். 28. ஓகே. தொடக்கம் வந்து இது வந்து டிசம்பர் 2022 அரசு பள்ளியில மேம்படுத்த இதோட நோக்கம். இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்கள், நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்கூல் வரும்போது யார் வந்துட்டா இல்ல, மக்கள் வந்துட்டாங்க. அப்ப பொதுமக்கள் தங்களது பங்களிப்புகளை பொருளாகவோ பணமாகவோ அல்லது களப்பணி செய்வதன் மூலமாகவோ உதவலாம் அப்படின்னு சொல்றதான் இது. ஓகேங்களா? நம்ம போய் அங்க ஹெல்ப் பண்றோம் நம்ம ரீதியா. அது ஹெல்ப் பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இல்ல போய் வேலையா கூட இருக்கலாம். சோ பள்ளியின் தரத்தை எப்படி உயர்த்தணும்? குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் யார் மூலியமா உயர்த்தலாம்னா இவங்களாம் ஹெல்ப் பண்ணலாம். உயர்த்த கீழ்கண்டவர்கள் உதவலாம். யாரு? அந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய MSME நிறுவனங்கள், சின்ன சின்ன கம்பெனி இருக்குல்ல, அவங்க எல்லாம் பெருநிறுவனங்கள், இல்ல அரசு சாரா தொண்டு நிறுவனம் NGOக்கள் இருக்கும் இல்லையா, முன்னாள் மாணவர்கள், தனிநபர்கள், இவங்க எல்லாம் உதவலாம். அவ்வளவுதான். எந்த பள்ளிக்கு வேணுமாலும் நிதி உதவி அளிக்கலாம். நிதி வழங்குவதன் விவரம் எதுல வருங்க? டேஷ்போர்ட் மூலமாக வெளியிடப்படும். இத்திட்டத்தின் தூதுவராக யார் இருக்கா? திரு விஸ்வநாதன் ஆனந்த். யார் இவரு? திரு விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் சாம்பியன். எந்த விருது ஃபர்ஸ்ட் பெறுவார்? இவர்தான். விளையாட்டுல கொடுக்கப்பட வேற இதுக்கு முன்னாடி இருக்கும்ல, கேஎல் ரத்னா. ஆமா, இப்ப அது வந்து கேஎல் ரத்னா இல்ல, அது பேரை மாத்திட்டாங்க. சரிங்களா? அர்ஜுனா விருது நம்ம வரும். சரியா? அதை வாங்கின ஒரு தான் ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வரலாம். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்படுத்திட்டோம். இதுதான் அந்த PM ஸ்ரீ சொன்னோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா தகைசால் பள்ளிகளா இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி இது என்ன பண்றாங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 2022-23 பட்ஜெட்ல அறிவிச்சது. இது தொடக்கம் வந்து 2022-23 பட்ஜெட்டில் அறிவிப்பு. யாரது? அப்போ வெளியே போ. பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க. 2023 பிப்ரவரி 1 அன்று காட்பாடி வேலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல் தொடங்கிட்டார். அப்போ பேராசிரியர் அன்பழகன் திட்டம் எங்க தொடங்குறாங்க? காட்பாடி. ஓகேங்களா? வேலூர்ல பிப்ரவரி 1, 2023. சரி, வானவில் மன்ற திட்டம் எங்க தொடங்குறாங்க? அதுவும் 2022 பார்த்தோம், நவம்பர் 28. திருச்சியில. சரி, திருச்சியில என்ன ஊரு?
திருச்சி காட்டூர், பாப்பக்குறிச்சி திருச்சி அரசு காட்டூர். ஆமா, ஓகேவா? பாப்பாக்குறிச்சி பள்ளி, ஆரம்ப நிலை பள்ளி அங்க பார்த்தோம். சரிங்க வாங்க. இது வந்து வேலூர், காட்பாடி அனைத்து அரசு பள்ளிகளையும் நவீனமயமாக்குது. சொன்னா நவீனமயமாக்குது. அதான் என்ன பண்ணும், புதிய வகுப்பறைகள் கட்டணும். அதான் நவீன வகுப்பறைகள் கட்டணும். முதற்கட்டமாக மாநிலம் முழுவதும் 5-3-5-1 வகுப்பறைகள் கட்டப்படுகிறது. அது நமக்கு தேவையில்ல. 5 ஆண்டுகள் எவ்வளவு கட்டணுமா? இதுதான் இலக்கு. இதை நோட் பண்ணீங்க. 5 ஆண்டுகளில் 18,000 வகுப்புகள் கட்டணும். அதை மட்டும் 5 வருஷத்துல 18,000 வகுப்புகள் கட்டணும். அதாவது ஸ்மார்ட் கிளாஸஸ், ஸ்மார்ட் லெபார்டரி, ஓகேங்களா, அந்த டிஜிட்டல் போர்டு அதெல்லாம் வந்து உருவாக்கணும். அதுதான் வந்து பேராசிரியர் அன்பழகன் திட்டம். சரிங்களா? அது போல மணற்கேணி செயலி எப்போ வருது? இது எப்போன்னு பாத்தீங்களா? டிசம்பர் 2022. இல்ல, இது பிப்ரவரி அறிவிச்சது வந்து 2022-23 பட்ஜெட். எப்போ ஓபன் பண்றாங்கன்னா 2023 பிப்ரவரி 1. ஓகேங்களா? இது என்ன திட்டம் பார்த்தோம்? 2022 வந்து நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி தான் டிசம்பர். ஓகேங்களா? 2022 டிசம்பர்ல. டிசம்பர் 19. ஓகே, டிசம்பர் 19. டிசம்பர் 19 சார். ஓகே, நன்றி. டிசம்பர் 19 அதையும் எழுதிங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து மணற்கேணி ஆப். இது சரி, மணற்கேணி ஜூன் 2023 எங்க? இது தாம்பரம் அரசு பள்ளியில. 2023 தாம்பரம் அரசு பள்ளியில. ஓகேங்களா? 2023 தாம்பரம், ஜூன் 2023 தாம்பரம். சரி, இது என்ன சொல்லுதுன்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களையும் காணொலி வாயிலாக வழங்குது. வீடியோ இதா போடும் இல்லையா? இப்போ நோக்கம் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு, தெரியுமா? நோக்கம் யாருக்கா தெரியுமா என்ன ஆப்னு? சரிங்க சார். ஆமாங்க சார். கவர்மெண்ட் இப்ப ஏஎம்டிஎன் என்ற யூடியூப் சேனலுக்கும் அவங்க வந்து நோக்கம்ன்ற ஆப் மூலியமா வந்து குரூப் 4க்கு குரூப் 2க்கு எல்லாம் கிளாஸ் அந்த நோட்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி. ஓகேங்களா? அது மாதிரி இது என்ன ஆப்? இது வந்து இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு 1ஆம் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களையும் காணொலி வாயிலாக வழங்கக்கூடிய ஒரு ஆப் தான் என்னது? மணற்கேணி. ஓகேங்களா? சரி, அம்சங்கள். நாட்டிலே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதான் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பாடங்கள் காணொலி வாயிலாக விளக்கப்படங்களை பள்ளி கல்வித்துறை உருவாக்குவது. செயலி மூலம் ஆசிரியர் மாணவர்களுக்கு எளிமையா புரியும்படி பாடம் நடத்துறாங்க. ஜஸ்ட் வந்து பாடம் நடத்துறதுதான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. 2023 ஜூன் மாசம் எந்த ஸ்கூல்ல தொடங்கியிருக்காங்க? தாம்பரம் சார். செங்கல்பட்டு ஓகேங்களா? தாம்பரம். சேலையூருங்க சார். என்னென்ன? செங்கல்பட்டு, தாம்பரம், சேலையூர் வந்து பெருநகராட்சி மேல்நிலை பள்ளிங்க சார். ஜூலை 25, 2023 சார். தாம்பரம், சேலையூர் ஜூன் 25. ஓகே, அது ஞாபகம். ஊர் மட்டும் செங்கல்பட்டு, தாம்பரம், சேலையூர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனறி தேர்வு திட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன திட்டம்? திறனறி தேர்வு திட்டம். அப்போ தமிழ்நாடு சிஎம் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா? தமிழ்நாடு சிஎம் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம் 2023. இது வந்து என்னன்னா அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் திறனை கண்டறிதல், உயர்கல்வி படிப்பதை ஊக்குவிக்கிறது. ஓகேங்களா? திறனை கண்டறியது, உயர்கல்வி படிக்கிறதை ஊக்குவிப்பது. சரிங்களா? நம்ம ஒரு இதை பார்த்தோம். என்னன்னா மாதிரி பள்ளிகள் ஒண்ணு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரையும் இருப்பாங்க. 11ஆம் 12வது வந்து அந்த மாதிரி பள்ளிகளை படிக்க வைப்பாங்கன்னு பார்த்தோம். அது என்னன்னா 10ஆம் வகுப்புல 400 மார்க்குக்கு மேல எடுக்கிறவங்களையும் அந்த பசங்களையும், அப்புறம் வந்து திறனறிவு தேர்வுல தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களையும், விளையாட்டு கலைகள்ல சிறந்து விளங்குற மாணவர்களையும் மட்டும்தான் சூஸ் பண்ணி 2000 மாணவர்களை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வந்து தடைசால் பள்ளி மாதிரி பள்ளிகள்ல படிப்போம் இல்லையா? சோ அப்ப அதுல ஒண்ணு வரும் பாருங்க, திறனறிவு தேர்வு திட்டம். ஓகேங்களா? அந்த திட்டம் தான் இது. அரசு பள்ளி மாணவர்களின் திறனை கண்டறிதல், உயர்கல்வி படித்து ஊக்குவித்தல். பள்ளிகளில் மாநில பாடத்திட்டம் கீழ் 11ஆம் வகுப்பும் படிக்கும் மாணவர்கள் எத்தனாவது பள்ளிகள்ல? 11. மாநில பாடத்திட்டத்துல இது யாரு இதுல இந்த தேர்வு எழுதக்கூடியது யாரு அப்படின்னா 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள். தகுதியான மாணவர்களுக்கு திறனறிவு தேர்வு நடத்தப்படும். தேர்வில் 500 மாணவர்கள் மற்றும் 500 மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்க? 1000 பேர். ஆமா, 500 + 500. தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு எவ்வளவு தராங்க? மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஒரு கல்வியாண்டில் 10 மாதமா. ஒரு கல்வியாண்டுல 10 மாதம். ஏன்னா மே மாசம் ஏப்ரல் மே லீவ் வந்துடும் இல்லையா உங்களுக்கு? ஆமா இல்ல? அப்ப வந்து 10,000 உதவித்தொகையானது இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும். இது எப்பனா 11ஆவதுல இருந்து அவன் இளநிலை பட்டப்படிப்பு முடிக்கிறான்ல, அது வரையும் தருவாங்களாம். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ முதலமைச்சரின் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனறிவு தேர்வு திட்டம் என்னன்னு புரிஞ்சுங்களா? இதோட யார் இந்த எக்ஸாம் எழுதுவாங்கன்னா 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் தான் எழுதுவாங்க. எத்தனை பேர் செலக்ட் ஆகும்னா 500 + 500. எவ்வளவு ஊக்கத்தொகைனா 1000 ரூபாய், காலேஜ் படிக்கிற வரையும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? 2023 ஏப்ரல் 5, 2023 சார். சென்னை ஐஐடில தொடங்கியிருக்காங்க சார். ஏப்ரல் 5, 2023 சென்னை ஐஐடி. நோட் பண்ணீங்க. சென்னை ஏப்ரல் 5, 2023 சென்னை. ஓகேவா? ஏப்ரல் 5, 2023. ஏப்ரல் 5. ஓகே, ஏப்ரல் 5ல ஏதோ ஒரு திட்டம் பார்த்தோமே. ஏப்ரல் 5ல இதுவா?
ஸ்டாண்ட் அப் எப்போ ஸ்டாண்ட் அப் ஏப்ரல் 5 தான். 16 ஹலோ ஏப்ரல். ஆமா தானே 2018 2016 ஏப்ரல் 5 தானே ஸ்டாண்ட் அப். ஆமா சார். ஓகே. அம்மோ 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 போ மாமா படிக்கிறான், டிஸ்டர்ப் பண்ண கூட போ. போ நெக்ஸ்ட் வாங்க. மகிழ் கணினி திட்டம். ஓகேவா? மகிழ் கணிதம் திட்டம் பேர்ல இருக்கு. என்னது இது? கணிதம். ஓகேவா? தொடக்கம் வந்து 2022 ஜனவரி. ஃபர்ஸ்ட் அப்ப என்ன வந்திருக்கு? மகிழ் கணிதம் வந்திருக்கு. தொடக்கம் 2022 ஜனவரி. ஓகேங்களா? இது எப்ப பார்த்தோம்? வானவில் மன்றம் எப்ப பார்த்தோம்? 28 நவம்பர் 2022 சார். 28. திருச்சி அப்ப நவம்பர் காட்டூர். 28. உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல நிக்கணும் அப்படின்னா ஆர்டர் வைஸா என்ன பண்ணீங்க எழுதிங்க. எப்பயுமே ஆர்டர் வைஸா எழுதினா உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட்ல இருக்கும். அதாவது எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாமா? நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா இயர் தெரியலனா நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷனை ஒமிட் பண்ணலாம். எது ஃபர்ஸ்ட் வருது எது செகண்ட் வருதுன்னு பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடலாம். எண்ணும் எழுத்தும் ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா? இல்லம் தேடி கேள்வி ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா? இல்லம் தேடி கேள்வி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஆமா. ஜனவரி மாசம் பாருங்க, மகிழ் கணித திட்டம் ஜனவரில வந்திருக்கு. அதே மாதிரிதான் எண்ணும் எழுத்து திட்டம் வந்து ஜனவரி 8. ஓகேங்களா? ஜனவரி 8 அதையும் நோட் பண்ணிக்கணும். சரி, தொடக்கம் 2022 ஜனவரி. இது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு எளிய முறை, இல்லைன்னா பேர்ல இருக்கு மகிழ் கணிதம். கணித முறையை வந்து எளிமையா படிக்கிறது தான் இதோட இதே. ஓகேங்களா? அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆல்ரெடி பார்த்தோம். வானவில் மன்றம் எங்க? 6 to 8ஆம் வகுப்பா? சயின்ஸ் அண்ட் மேத்ஸ். அதே தான் இதுவும். ஓகேங்களா? இதுவும் என்னன்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கணித பயிற்சி அளிக்கப்படுது. கணிதம் மீதான பயத்தை நீக்கும் வகையில் எளிதாக கற்பிக்கப்படுது. இது குறித்து கணித ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. அவ்வளவுதான். ஓகேங்களா? கணிதத்தை ஈஸியா கொண்டு வரணும். விருதுகள் திட்டம் நோட் பண்ணி. இப்போ கரண்ட்ல வந்த திட்டம் 2024 விழுதுகள் திட்டம். ஓகேங்களா? விழுதுகள்னாலே என்னன்னா முன்னாள் மாணவர்களை ஒன்று திரட்டி அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவது. அவ்வளவுதான். நம்ம ஊரு நம்ம ஸ்கூல்னு ஒரு திட்டம் பார்த்தோமா? எப்ப வந்துச்சு அது? நம்ம ஊரு நம்ம ஸ்கூல் திட்டம் 2022 சார். 2022 பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இது என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பொதுமக்களோட பங்கெடுப்பு. இது என்னன்னா விழுதுகள்னா யார் மட்டும்தான் இல்ல, முன்னாள் மாணவர்கள். ஓகேங்களா? ஒரு அரச மரத்தோட விழுதுகள் எப்படி வந்து அந்த அரச மரம் ஆலமரத்தை தாங்கி நிக்குதோ அது போல முன்னாள் மாணவர்கள் என்ன பண்ணும், அந்த ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணணும். அவ்வளவுதான். தொடக்கம் ஜனவரி 2024 சென்னை. எப்போ? 2024 சென்னை தொடக்கம். சரிங்களா? முன்னாள் மாணவர்களை ஒன்று திரட்டி அரசு பள்ளிகளை மேலும் வலுப்படுத்த திட்டப்படி தாங்கள் படித்த பள்ளிகளுக்கு முன்னாள் மாணவர்கள் என்ன பண்ணும், உதவிகளை செய்வார். எப்படி நம்ம என்ன பண்ணிருப்போம்? 10வது முடிச்சு பொது தேர்வு எழுதும் போது ஃபேன், ஒரு 2 ஃபேனு, 10 பல்பு, பெஞ்ச் எல்லாம் உடச்சிட்டு போயிருப்போம். அதெல்லாம் என்ன பண்ணணும், பின்னாடி வந்து உனக்கே மனசாட்சி வந்து சரி பண்ணி கொடுக்கணும். நல்ல ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணணும். உலகம் முழுவதும் சுமார் 7 லட்சம் முன்னாள் மாணவர்கள் படித்த பள்ளிகளை மேம்படுத்த முன்னது. எத்தனை பேர்? உலகம் முழுவதும் 7 லட்சம். நம்மளாம் போக மாட்டோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? அப்போ விழுதுகள் திட்டம்னா புரியுதுங்களா? விழுதுகள் திட்டம் ஓகேவா? 2024 ஜனவரி. இப்போ ஒரு ரீசெண்டா தொடங்கின திட்டம் பள்ளி இல்ல நூலக திட்டம். என்ன சொல்றாங்க? பள்ளி இல்ல நூலக திட்டம். ஓகேங்களா? இல்லம், பள்ளி இல்லம் நூலக திட்டம் அர்த்தம். 2022 ஸ்கூல் ஹவுஸ் லைப்ரரி ஸ்கீம் அப்படின்னா 2022. ஓகே, ஆகஸ்ட் 2022 புத்தகங்களை வாசிப்பதை அப்போ புத்தகங்களை வாசிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் என்னது? பள்ளி இல்ல நூலக திட்டம். இத்திட்டம் சென்னை மாநகராட்சியின் கீழ் செயல்படும் அனைத்து பணிகளும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து படிக்கலாம் சார். அதேதான். அது வெரி குட். இத்திட்டம் சென்னை மாநகராட்சியில் செயல்படும் அனைத்து அரசு பள்ளிகளும் செயல்படுத்துறாங்க. என்ன ரமேஷ்? ஓகே. இது வந்து என்ன சொல்லுதுன்னா இத்திட்டம்படி 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை போயிடலாம். அப்ப தகுதியா இருக்கு 4ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை. ஓகேங்களா? நூலகத்திலிருந்து புத்தகங்களை என்ன பண்ணிக்கலாம், வீட்டுக்கு எடுத்து சென்று பயன்பெறலாம். இத்திட்டம் மூலம் மாணவர்களின் வாசிப்பு திறன், எழுதுதல், பேசல், ஓவியம் வரைதல், விளையாடும் திறன் மேம்படுகிறது. எங்களுக்கு எல்லாம் வந்து 15 ரூபாய். அப்போ நான் படிக்கும்போதெல்லாம் வந்து 15 ரூபாய் கொடுத்தா என்ன கொடுத்துருவாங்கன்னா அந்த லைப்ரரி கார்டு கொடுத்துருவாங்க. அந்த லைப்ரரி கார்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 3 நாள் ஒரு புக்கை வந்து 3 நாள் எடுத்து போகலாம். கதை புக்கா தேடி எடுத்து போவோம். சிற்பி திட்டம் ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம். அடிக்கடி இந்த திட்டம் வந்து சென்னை மாவட்டத்துல மட்டும்தானே சார் இப்போதைக்கு இருக்கு? எல்லா இதுலயும் இருக்காங்க. 289 பள்ளியில 281 பள்ளியில தொடங்கி இருக்காங்க சார். 4 லட்சம் புத்தகம் இருக்குங்க சார். எப்போ? சென்னையில மட்டுமா சார்? சென்னையில வந்து பாத்தோம்னா 281 பள்ளியில பத்தி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. 4 லட்சம் புத்தகம் மொத்தம் சார். ஓகே 4 லட்சம் புக்கு சென்னையில 280. ஓகே, அடுத்து போலமா? சிற்பி திட்டம் எழுதிங்க. இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிற்பினால என்ன? ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்றேன்னா தமிழக காவல்துறையால முன்னெடுக்கப்பட்ட திட்டம். இது என்னது? தமிழக காவல்துறையால. இது எங்கன்னா சென்னை. எங்க? சென்னை மாநகராட்சி. இதே மாதிரி இன்னொரு திட்டம் இருக்கும். என்ன திட்டம் அது? சார், குட்டி காவலர்.
இதே மாதிரி இன்னொரு திட்டம் என்ன, குட்டி காவலர். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரோடு கிராஸ் ஆகுறாங்கல்ல, விழிப்புணர்வு. ரோடு சாலை கிராஸ் ஆகுறாங்களா, அதை வந்து அதுக்கான புல் இது. ஓகேங்களா, இது வந்து கோவையில தொடங்கிருப்பான்னு நினைக்கிறேன், கீழே இருக்கும் அப்படி பார்க்கலாம் கோவையில. இது வந்து சிற்பி திட்டம் எதுக்காகன்னு பார்த்தோம்னா, தமிழக காவல்துறை பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்துவது, அதாவது சிறார் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் உள்ளிட்ட தீய தவிர்க்கவும் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் சிற்பி திட்டம். இது வந்து சென்னை மாநகர 100 பள்ளிகள் காவல்துறையால் செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா, இது சென்னை இதுல காவல்துறையால செயல்படுத்தப்படுது. 100 பள்ளிகளை செயல்படுத்திருக்காங்க சென்னையில. இது வந்து என்னன்னா சிற்பி. ஓகேவா, சிற்பினா ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா, 2022 தமிழக காவல்துறை. நெக்ஸ்ட் போலாமா. ஒவ்வொரு பள்ளியிலிருந்து எத்தனை மாணவர்கள், தலா 50 மாணவர்கள். மொத்தம் எத்தனை பள்ளி சொன்னாங்க, 100 100 × 50 எவ்வளவு, 5000 5000. ஆமா, ஒரு 0 சேரும் 5. ஓகே, ஒவ்வொரு பள்ளியிலிருந்து தலா 50 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு புதிய சீருடை வழங்க அவங்களுக்கு என்ன பயிற்சி வழங்குவாங்க. இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு நல்லொழுக்கம், நாட்டுப்பற்று, விளையாட்டு பயிற்சி, அவசர கால எண்கள், ஓகேங்களா, அதெல்லாம் குறித்து விழிப்புணர்வு போன்ற பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு கல்வி நிறுவனங்களுக்கு அழைத்து செல்லுதல், சுற்றுலா அழைத்து செல்லுதல் போன்றவர்களுக்கு இத்திட்டத்தில் அடங்கும். இதுல கல்வி நிறுவனங்களை அழைத்து செல்றது, சுற்றுலா செல்றதெல்லாம் பாக்குறாங்க. நெக்ஸ்ட், தொடர்ந்து கற்போம் திட்டமா. தொடர்ந்து கற்போம் திட்டம் 2023. பாருங்க எவ்வளவு திட்டம் இருக்குது, ஆனா நமக்கு தெரியாது. பள்ளிக்கு வராமல் இடைபெறுகின்ற மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் பள்ளிக்கு வர வைக்குது. ஆமா, என்ன பண்ணா 3 நாள் ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்கு. இப்ப என்ன போன்ல வந்து மெசேஜ் போட்டுருணும் அவங்க பேரண்ட்ஸுக்கு, மாணவன் பள்ளிக்கு வந்தானா வரலையான. 3 நாள் தொடர்ந்து வரலன்னா ஹெட் மாஸ்டர் இல்ல அந்த ஸ்கூல் டீச்சர் எங்க போனோம், அந்த பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போய் அந்த பையன் என்ன பண்ணும், அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கூட்டிட்டு வரணும். இப்ப இன்னைக்கு நிலைமை. ஓகேங்களா, தொடர்ந்து கற்போம் திட்டம் 2021 தொடக்கம் 2021. பள்ளிக்கு வராமல் இடைநின்ற மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் பள்ளிக்கு வரவழைப்பது. இத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மற்றும் வருகை புரியாத மாணவர்களுக்கு சிறப்பு. இது எதுக்கு, யாருக்காக, தொடர்ந்து கற்போம் யாருக்காக, யாரு நிப்பா. அதான் பார்த்த இடைநிற்றல் வந்து எங்க இல்லைன்னா 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை இடைநிற்றல் கிடையாது. 10வது மேலதான் இடைநிற்றலே ஸ்டார்ட் ஆகுது. 4.5%. ஆமா இல்ல, 4.5%. எதுக்காகனா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல பயிற்சி தேர்ச்சி பெறல. அப்ப அந்த மாதிரி மாணவர்களை வந்து சிறப்பு பயிற்சி வழங்குது. அந்த உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு இது பயிற்சி வழங்குறாங்க. அந்தந்த உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆசிரியர் வச்சு மாணவர்களின் வருகை மற்றும் அவரது வாராந்திர தேர்வுகளின் மதிப்பெண் ஆகியவை EMIS தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து நிலையிலும் கண்காணிக்கப்படுது. அதான் மாணவர்களோட அட்டெண்டன்ஸ், அவங்களோட தேர்வு மதிப்பெண் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த EMIS என்று சொல்ற வெப்சைட்ல போட்டு இது பண்றாங்க. அகல் விளக்கு திட்டம் பேர்லயே இருக்கு, அகல் விளக்கு. ஓகேங்களா, பசங்களுக்கு வந்திருக்குமா, பெண்ணுக்கு வந்திருக்குமா, மாணவிகளுக்கு தானே வந்திருக்கும். ஆமா, மாணவிகளுக்கு வந்ததுன்னா அகல் விளக்கு திட்டம் 2024. இதெல்லாம் புது திட்டம், கட்டாயம் கேட்கறது வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, ஏன்னா அவங்க மீண்டும் மீண்டும் காலை உணவு கேட்டுட்டாங்களா, மீண்டும் மீண்டும் புதுமை பெண் கேட்டாங்களா, ஓகே, இதுவும் கேட்டாங்க, எது தகைசால் தமிழ் புதல்வன் திட்டமும் கேட்டாங்க. அப்ப இந்த மாதிரி திட்டங்களுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, எது அகல் விளக்கு திட்டம் 2024. சிற்பி திட்டம் எப்ப பார்த்தோம், சிற்பி 2022. 2022. அது கூட பழசாச்சு. 2024 வேற என்ன திட்டம், செப்டம்பர் 14. விழுதுகள் திட்டம் பார்த்தோம். அது அந்த திட்டம் வரும். ஓகேங்களா, அப்புறம் இன்னும் நிறைய திட்டம் 2024. எது விழுதுகள் தொடக்கம் ஜூன் 2024. ஓகேங்களா, அகல் விளக்கு திட்டம் இப்போ ஜூன் 2024 அகல் விளக்கு நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, ஜூன் மாசம் அகல் விளக்கு. இது உடல் மனம் சமூக ரீதியிலான இடையூறுகளிலிருந்து மாணவிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது. ஓகேங்களா, அகல் விளக்கு அப்படின்னா அந்த விளக்கு போல தன்னை தானே பாதுகாத்தணும். எங்கெங்க உடல் மனம் மற்றும் சமூக ரீதியான இடையூறுகளிலிருந்து என்ன பண்ணும், பெண் மாணவிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது. இது யாருக்குன்னா அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் யாருக்கு ப்ராப்ளம் வரும், 1 to 8 நார்மலா இருந்துருவாங்க. ஓகேங்களா, 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ 9, ஏன்னா படிக்கிறதோடு அங்கதான் இதாகும், அந்த பாலியல் சீண்டல்கள் எல்லாமே இங்கதான் வரும். அப்போ 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும். அதுவே வந்து வானவில் மன்றமோ பிளஸ் வந்து மகிழ் மன்றமோ எத்தனாம் வகுப்பு வர, 8ஆம் வகுப்புல இருந்து. ஓகேங்களா, 8ஆம் வகுப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது எங்கன்னா 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. ஓகேவா, ஓகே. 9, 12 வகுப்பு மாணவிகள் எவ்வித இடர்பாடுகளின்றி பள்ளிகளுக்கு தொடர்ந்து வருகை தருவதை இத்திட்டம் உறுதி செய்யும். இத்திட்டத்தின் கீழ் இணையதளத்தை பாதுகாப்பாக கையாள்வது குறித்து வழிகாட்டலை வழங்கிட ஆசிரியர்கள் அடங்கிய குழுக்கள். அதாவது நம்ம யூஸ் பண்றாங்களே இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லாம் அதிகமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல் வழங்குறாங்க இந்த திட்டம் மூலியமா. ஓகேவா, ஓகே. சோ என்ன திட்டம் இது, என்ன திட்டம், அகல் விளக்கு திட்டம் 2024 ஜூன் மாசம். அடுத்து வந்து பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் 2022. பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப் ப்ராஜெக்ட் 2022. ஓகேங்களா, தொடக்கம் வந்து ஆகஸ்ட் 2022 தொடங்கியிருக்காங்க. இது பள்ளி பருவத்திலே மாணவர்களே புத்தாக்க சிந்தனை உடையவர்களா மாத்து. அதான் பேர்ல இருந்துச்சு, பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம். அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களோட புத்தாக்கம், அவங்களுக்குள்ள என்ன திறன் இருக்குன்றத வந்து மேம்படுத்தணும், அவ்வளவுதான்.
பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனம். இதை உருவாக்குறது தமிழ்நாடு தொழில் முனைவோர் மற்றும் மேம்பாடு புத்தக நிறுவனம். என்ன அப்படின்னா என்ன பார்த்தோம் நேற்று பார்த்தோம்ல, டான்சிமா தமிழ்நாடு தொழில் முனைவோர் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம். ஞாபகம் 2018 டான்சிம் பார்த்தோமா, 2018 யூனிசெஃப் நிறுவனம். இதெல்லாம் சேர்ந்து பள்ளி கல்வித்துறை அப்புறம் டான்சிம் யூனிசெஃப் எல்லாம் சேர்ந்தா இது பண்றாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. அப்ப இதுவும் எதுக்குதான், எத்தனாம் வகுப்பு தான், பள்ளி புத்தக திட்டமும் 9ஆம் வகுப்பு 12ஆம் வரை அயிலும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. என்ன பயிற்சி? திறன் பயிற்சி அளிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்க ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியரை நியமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பயிற்சி அளித்து அவங்களுக்குள்ள ஏதாவது புதுசா கண்டுபிடிக்க திறன் இருக்கா அப்படின்றத இது பண்றாங்க. மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிகளை ஊக்குவிப்பது, தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை வளர்ப்பது, தலைமைத்துவ பண்புகளை உருவாக்குவது, கண்டுபிடிப்புகளின் சாதனைப்படி பள்ளிகளுக்கு எந்த பள்ளி சிறப்பாக கண்டுபிடிதோ அவங்களுக்கு பரிசு வழங்குறாங்க. ஓகேனா? சோ அப்ப இந்த திட்டத்து பேர் என்ன? பள்ளி புத்தாக்க திட்டம் 2022. ஓகேங்களா? ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? கல்வி தொலைக்காட்சி. இது அங்க என்ன பார்த்தோம்? யாரோ கரெக்டா சொல்ல போலாம். அந்த இதே திட்டத்தை வந்து அங்க பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மத்திய அரசு தான் பண்ணிச்சு. கல்வி தொலைக்காட்சி இ வித்யா கீழ. வெரி குட் வெரி குட். சுயம் பிரபான்னு பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? சுயம் பிரபா கல்வி தொலைக்காட்சி சேனல் 24 மணி நேரம் என்னதான் பண்ணுவாங்க? பரப்புவாங்க, கல்வியை தான் பரப்புவாங்க. அதே மாதிரி தான் கல்வி. அதே மாதிரி அங்க ஒரு எஜுஷேட்னு ஒண்ணு பார்த்தோமா? எஜுகேஷன் சேட்டலைட் ஜி-ஷேட். ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். அது வந்து அந்த 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 சேட்டலைட் அங்க போட்டு அது மூலியமா இந்த சுயம்பிரபா வந்து செயல்படும். சரி, அது மாதிரி கல்வி தொலைக்காட்சி 2019. ஓகேங்களா? 2019. சரிங்களா? இது எதுக்காகனா கல்வி தொலைக்காட்சி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து பாடங்களும் மின்னிய பாடப்பொருட்களை 24x7 நேரமும் ஒளிபரப்பு செய்யுது. சரி, அங்க ஒரு போர்ட்டல் பார்த்தோம். ஸ்கூல் புக் 1ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை ஸ்கூல் புக்கை வந்து டவுன்லோட் பண்றது ஒரு போர்ட்டல். அதே இ வித்யா கீழ தான். யாராவது கரெக்டா சொல்ல போலாம்? அத சொன்னீங்க, இதை சொல்லாம மாட்டீங்களே. என்ன படிக்க? வெரி குட். தீக்ஷா போர்ட்டல் எழுதிருக்குன்னா பாருங்க. தீக்ஷா போர்ட்டல் ஞாபகம் இல்லையா? தீக்ஷா போர்ட்டல். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. பள்ளி மாணவருடைய மாசுபடுதல் சார்ந்த விழிப்புணர்வு. இதெல்லாம் பள்ளி மாணவர்களிடையே மாசுபடுதல் சார்ந்த விழிப்புணர்வு இந்த காணொலியில் ஒளிபரப்புறாங்க. தேர்வுக்கு வழிகாட்டுதல் அது முழுக்க முழுக்க கல்வி பத்தி 2019 வந்துருச்சு கல்வி தொலைக்காட்சி. ஓகேவா? தமிழ்நாடு தமிழ் கற்பதற்கான சட்டம் 2006. நோட் பண்ணுங்க. தமிழ்நாடு தமிழ் கற்பதற்கான சட்டம் 2006 7ஆம் ஆண்டில் 1ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு பகுதி 1ல் தமிழ் பாடம் கட்டாய பாடமாக்கப்பட்டது. நம்ம படிச்சோமா? ஆர்டிகல் 350 ஏ அதான பார்த்தோம். என்ன சொல்லுது? தொடக்க கல்வியில தாய்மொழி கல்வி வெளியும். தொடக்க கல்வியில என்ன பார்க்கணும்? தாய்மொழி கல்வி கட்டாயம். தாய்மொழி கல்வி தான் தொடக்க கல்வி பயிலும்னு சொல்லிச்சா? 350 ஏ. புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் என்ன பண்ணும்? தமிழ் மொழி தான் கல்வி. விருப்பம் இருந்துச்சுன்னா 8ஆம் வகுப்பு வரை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரிதான் தமிழ்நாடு கல்வி கற்பனை சட்டம் எப்போ வராங்க? 2006 போட்டாங்க. கட்டாயம் மாணவர்களுக்கு என்ன இருக்கணும்? நீ இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாலும் அதுல என்ன பாடம் வரணும்? தமிழ் பாடம் வரணும், கட்டாயமா படிக்கணும். தற்போது அனைத்து தனியார் பள்ளிகளிலும் மாநில பாடத்திட்டத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் 1 to 10ஆம் வகுப்பு வரை கட்டாயம் என்ன படிக்கிறாங்க? தமிழ் பாடத்தினை பயின்று வரணும். நீ இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் தமிழ் வருமா வரும்? இப்ப நம்ம தமிழ் மீடியம் படிக்கிறோம், நமக்கு செகண்ட் லாங்குவேஜா இங்கிலீஷ் வருதா இல்லையா? ஒரு லெசனு 1ஆவது இருந்து 10வது வரையும். அதே மாதிரிதான் வந்து தமிழ்லயும் வரும். அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் தமிழ் வரும். சரிங்களா? ஓகே. அது எப்போ அப்படின்னா இது 2006 சட்டம். ஓகேங்களா? தமிழ்நாடு தமிழ் கற்பனை சட்டம் 2006. பள்ளி மேலாண்மை குழு. இது என்னன்னா ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒரு மேலாண்மை குழு உருவாக்கியிருப்பாங்க. அந்த மேலாண்மை குழுல யாருக்குன்னா கட்டாயம் பெற்றோர் இருக்கணும், பள்ளி தலைமை இருப்பாங்க, மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர் இருப்பாங்க, உள்ளாட்சி உறுப்பினர் இருப்பாங்க, ஆசிரியர், கல்வியாளர்கள் இவங்க எல்லாம் இருக்கணும். இது வந்து பள்ளியை வளர்க்கவும் கண்காணிப்பதும், அங்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா திட்டங்களை திட்டுவதற்கும் மதிப்பீடு செய்வதும் மேற்கொள்ளும். கல்வி சுற்றுலா ஆல்ரெடி பார்த்தோமா? கல்வி சுற்றுலா அங்கேயே ஒரு திட்டம் பார்த்தோம். பள்ளி மாணவர்ல PM3ல வந்து என்ன பண்ணுவாங்க? பள்ளி மாணவர்ல வந்து வாரத்துக்கு பார்த்தோமா? அந்த திட்டம் பேர் என்ன பார்த்தோம்? ஒரு திட்டம் ஒரு வாரம் சுற்றுலா கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோமா? சிறந்த பள்ளி மாணவர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? சுற்றுலா கொண்டு போயிட்டு கல்வி பயிற்சி எல்லாம் அளிப்பாங்கன்னு பார்த்தோம். அதேதான். பிரேரணா திட்டம். பிரேரணா அப்படின்னு ஒரு திட்டம் பார்த்தோம் இல்லையா? அந்த திட்டம் தான். கரெக்ட். வெரி குட். என்ன ரமேஷ்? 10 மாணவர்கள் 10 மாணவிகள். 10 மாணவர்கள் 10 மாணவிகள். ஓகே. நெக்ஸ்ட் முதல் கட்டமாக அறிவியல் மற்றும் இது திறமையான மாணவர்களே அயல் நாடுகளில் உள்ள இது என்னன்னா கல்வி சுற்றுலா எங்க? அயல் நாடுகளில் உள்ள சிறப்பு மிகு கல்வி நிறுவனங்களுக்கு அப்போ வெளிநாட்டு கொண்டு போறது. முதல் கட்டமாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் சிறந்து விளங்கும் 50 மாணவர்கள். இதுல அறிவியலையும் தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய 50 மாணவர்கள் எங்க கொண்டு போறாங்க? பின்லாந்து, ஸ்வீடன் நாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். மாணவர்கள் அங்கு பள்ளிகள், அருங்காட்சியகம், நூலகங்கள், அறிவியல் ஆய்வுகள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். பள்ளி, அருங்காட்சியகம், நூலகம், அறிவியல். இரண்டாம் கட்டமாக கலை, இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தில் ஃபர்ஸ்ட் வந்து அறிவியல் மற்றும்
அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அதுல 50. 2வது கட்டமா கலை இலக்கியம் அதுல வந்து 25 மாணவர்கள் சிங்கப்பூர் மலேசியா. அடுத்து வந்து அவர்கள் மலேசியா நாடாளுமன்றம் தொழில் பாரம்பரிய பண்பாட்டு மையம் ஏஎம்சி பல்கலை எல்லாம் பார்வையிட்டாங்க. ஓகே, இது சும்மா நம்ம தேவையில்ல பார்த்து வச்சேன். 2022 68 பள்ளி மாணவர்கள் துபாய்க்கு கொண்டு போயிருக்கிறாங்க. கல்வி சுற்றுலா மாணவர்கள் ஊக்குவித்து கல்வித்திறனை அளிக்குது. இது எப்பனா வருஷம் இருக்கா? வருஷம் இல்ல, சும்மா இப்படி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. உண்டு உறைவிட பள்ளிகள் ஓகேங்களா, 100% பள்ளி சேர்க்கை அதிகரிக்க இது பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல 14 பள்ளிகள் உண்டு உறைவிட பள்ளிகள்னே தொடங்கியிருக்காங்க. எப்படி எது மாதிரி இத மத்திய அரசுல என்னன்னு சொல்லலாம்? கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயாவா? கேஜிபிவி ஓகேங்களா. 2000 சொல்லுங்க. 4 சார். வெரி குட். 2004 8ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இடைநிலையில் இருந்த பெண்களுக்கான உண்டு உறைவிட பள்ளி ஓகேங்களா. இது வந்து உண்டு உறைவிட பள்ளின்றது அனைத்து பள்ளி வயது குழந்தைகளையும் 100% தான். மக்கள் தொகை ஏற்ப இதான் இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடியதோ நகரப்பகுதியில் வாய்ப்பு மறுபட்ட தெருவோர குழந்தைகள் பெரியார் பாதுகாப்பு இருக்கிற குழந்தைகளுக்கு இதுதான் 14 பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்காங்க. 1200 மாணவர்கள் பயின்று வராங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கலாம். புலம்பெயர்ந்து வரும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி மாநிலத்திற்கு உள்ளேயும் சரி வெளியிலும் சரி குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்கள் வயதுக்கு ஏற்ற பள்ளியில் சேர்க்கப்பட்டவர் அவரோட தாய்மொழியே படிக்கலாம். கட்டணம் இல்லா உதவி நோட் பண்ணுங்க. அன்னைக்கு குழந்தைகள்ல நான் விட்ட ஒரே பாயிண்ட் இது மட்டும் தான். ஓகேங்களா. 144 17 144 17 ஓகேங்களா. கட்டணம் இல்ல என்னது இது? பள்ளி குழந்தைகளுக்கான கட்டணம் இல்லா உதவி என்ன? மாணவராக இருக்கட்டும் ஆசிரியராகட்டும் பெற்றோர் குறிப்பாக கிராமப்புற மக்கள் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதி பள்ளி மாணவர்களுக்கான நலத்திட்டங்களை பத்தி பள்ளி மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் பற்றி யார் வேணாலும் என்ன பண்ணலாம், இது மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உளவியல் ஆலோசனை வழங்கலாம். பாடத்திட்டம் தேர்வு தகவல் பத்தி அளிக்கிறது. மேற்படி வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் போன்ற தகவல் வழங்குது. 144 17 விருதுகள். புதுமை பள்ளி விருது. சிறப்பா செயல்படுற ஸ்கூலுக்கு என்ன பண்றாங்க? புதுமை பள்ளி விருது கொடுக்குறாங்க. சிறப்பா செயல்படுற ஆசிரியருக்கு கனவு ஆசிரியர் விருது கொடுக்குறாங்க. அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. அரசின் திட்டங்களை பள்ளிகளில் சிறப்பாக செயல்படும் தலைமை ஆசிரியருக்கு என்ன கொடுக்குறாங்க? அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. சிறப்பா செயல்படுற ஆசிரியருக்கு கனவு ஆசிரியர். சிறப்பா செயல்படுற பள்ளிகளுக்கு புதுமை பள்ளி. சிறப்பா செயல்படுற தலைமை ஆசிரியருக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. ஓகேங்களா. இஎம்ஐ போர்ட்டல் பார்த்தோம்னா கல்வி மேலாண்மை தகவல் மையம். அதாவது கவர்மெண்ட் ஒவ்வொரு மாணவனோட மதிப்பெண்ணும் வருகை பதிவோட எதுல பதிவுன்னு சொன்னோம்? இஎம்ஐஎஸ் போர்ட்டல் கல்வி மேலாண்மை தகவல் மையம் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல போடணும். இது வந்து எமிஸ் சொல்றாங்க. எமிஸ் தளத்தில் மாணவர்களின் தகவலை பதிவு செய்வது கட்டாயமாகும். கல்வி சார்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் இதர பணியாளர்கள் கல்விக் கொள்கைகள் திட்டங்களின் அனைத்து தகவலையும் இதுல சேமிச்சு வைக்கிற போர்ட்டல். எமிஸ் எண் வந்து 8 இலக்க எமிஸ் எண் வழங்கப்படுதான். ஆரம்ப கல்வியில ஒரு மாணவர் சேரும்போது அந்த மாணவனுக்குன்னு ஒரு எண்ணு. ரமேஷ் வரானா ரமேஷ்க்கு வந்து 1 2 3 4 5 6 7ன்னு ஒரு டிஜிட்டல் நம்பர் கொடுத்துறாங்க. இப்ப ரமேஷ் வராரா இல்லையான்னு ரமேஷோட அட்டெண்டன்ஸ் எதுல போடணும்? அந்த டிஜிட்டல் அந்த நம்பர் இந்த நம்பர் வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒண்ணு சொல்றோம்ல, நம்ம 10th ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க பதிவு எண். அது மாதிரி ஒரு மாணவன் சேரும் போதே அவனுக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஜெனரேட் பண்ணிடுறாங்க, ஒரு எமிஸ் என்ன உருவாக்கிடுறாங்க. அந்த எமிஸ் எண் மூலியமா அவனோட வருகை பதிவேடு அவனோட நடவடிக்கை எல்லாத்தையும் அதுல பதிவு செஞ்சுறாங்க. சரியா? அப்ப அந்த மாணவனோட பேர் எல்லாம் தேவையில்ல. அந்த மாணவனோட எமிஸ் நம்பர் போட்டா அந்த மாணவனோட ஃபுல் டேட்டா தெரிஞ்சிடும். சரியா? அவன் இன்னைக்கு எத்தனை ரீல்ஸ் பார்த்தான், எத்தனை ரீல்ஸ் போட்டான், கிளாஸ் வந்தானா இல்ல ரீல்ஸ் போட்டிருக்கானா அப்படின்லாம் தெரிஞ்சிடும். என்ன பண்ணுவோம்? வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, இருங்க. இப்போ ஓகேங்க சார். ஓகே, இப்ப அதான் அந்த ஒரு மாணவன் வந்து ஒரு ஸ்கூல் வந்து மற்றொரு ஸ்கூல் போன அந்த டிசி எல்லாம் மாத்தணும்ல. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆன்லைன்ல பதிவு பண்ணிருந்தால ஈஸியா போயிடுமா? அது எந்த விவரமும் வந்து இது பண்ண தேவையில்ல. அப்படியே போயிட்டு இந்த நம்பர்ல இருந்து அந்த நம்பருக்கு மாத்திப்பாங்க. ஓகே, எம்இஸ் நம்பர் எத்தனை டிஜிட் இது? 8 டிஜிட். 8 டிஜிட் அவ்வளவுதான். ஓகேங்களா. எம்இஸ் என்னன்னா என்ன பார்த்தோம்? எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதான் அந்த நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? 2024 நோட் பண்ணீங்க. 2024 என்னென்ன திட்டம் பாக்குறீங்களோ அதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பார்த்தோம் 2024 மட்டும்? விருதுகள் திட்டம் பார்த்தோமா? விருதுகள் ஸ்கூல் பசங்க படிச்சு ஆல்ரெடி முன்னாள் மாணவர் வந்து அந்த ஸ்கூல்ல டெவலப் பண்ற திட்டத்தை தான் விருதுகள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அகல் விளக்கு பெண்களுக்கு 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான திட்டம். மகிழ் முற்றம் திட்டம் 2024. இது வந்து 2024-25 கல்வி ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பேர்ல இருக்கு மகிழ் முற்றம். முற்றம்னா என்ன அர்த்தம்? எதை சொல்லுவோம் முற்றம்னு? அரசவை சொல்லுவோமா? அரசவை
அரசு அப்போ மகிழ் மற்றும் வாய்ஸ் கேட்கலையா? ஓகே சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஓகேவா? ஓகேங்க சார். மகிழ் மற்றும் ஸ்கூல்ல அந்த ஏபிசி 3 ஏபிசிடின்னு ஒரு 5 குழு பிரிச்சுட்டு அதுல பண்ணிட்டதானங்க சார்? அதேதான். அதாவது தலைமைத்துவ பண்பு. இப்போ நம்ம வெளியில வந்து அமைச்சர்கள் சொல்றோமா? இப்போ என்ன அமைச்சர்? விளையாட்டுத்துறைக்கு யார் பொறுப்பு? விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு. அப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்றோமா? அதுக்கு ஒரு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் அமைச்சர் சொல்றோம்ல, அந்த பண்பை ஸ்கூல்லயே ஆரம்பிக்கக்கூடியதான் மகிழ் முற்றம். நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க சார். கேக்குதா? முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5ஆ பிரிச்சு. வெரி குட் ரமேஷ். அங்க இருக்கு மாணவர்கள் குழு இருக்கு பாரு, படிக்கலாம் பாரு. 2024-25 கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்ப்பது. இது என்ன பண்பு? தலைமை பண்பை வளர்ப்பது. நான் அதுதான் அரசன் அமைச்சர்கள் போட்டேன் இல்லையா? அது காரணம்னா அது ஞாபகம் வந்தாலும் இதை போட்டலாம். குறிஞ்சி, அதாவது குறிஞ்சி நம்ம எப்படி துறையா பிரிக்கிறோம், அது மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் மாணவர்கள் 5 குழுக்கள் அனுப்பப்படும். ஓகேவா? இது இப்படி ஞாபகம் வச்சுங்க. 5 துறைகள் ஞாபகம் வச்சுங்க. நான் சொல்றது 5 துறைகள். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆள் 8 இருப்பாங்க. ஒரு மாணவன் 8 இருப்பான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மாணவர் வந்து தலைவர். நான் சொல்ல ஒவ்வொரு குழுவிற்கும் யார் இருக்கணும்? உயர் வகுப்பில் பயிலும் மாணவர்களில் 2 தலைவர்களாக நியமிப்பார். எத்தனை? 2 பேர் தலைவர். ஆமா, 2 பேர் தலைவர். அதுவும் உயர் வகுப்பு, அதாவது 11 12 அந்த மாதிரி. இக்குழுவில் 1வது முதல் 12ஆம் வகுப்பு உள்ள அனைத்து மாணவர்களும் இடம்பெறும். மொத்தம் இப்போ ஒரு ஸ்கூல்ல மொத்தம் 500 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 1வது இருந்து 12வது வரையும். அப்ப இந்த 500 பேரையும் கலந்துதான் எடுப்பாங்க. என்னன்னு 100 பேர் எங்க? குறிஞ்சி, 100 பேர் முல்லை, 100 பேர் மருதம். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கும். ஓகே, நீ எந்த டீம்டா? இப்ப நம்மள என்ன சொல்லுவோம்? நான் வந்து 3ஆம் கிளாஸ்ல வந்து பி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோமா? அது மாதிரி இவங்களுக்கு தனி யூனிஃபார்ம் கூட கொடுக்கலாம். குறிஞ்சினா தனி, முல்லைனா தனி, அந்த மாதிரி தனியா அடையாளப்படுத்துறதுக்காக கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 8 லீடர். ஓகேவா? ஓகே. பொறுப்பு. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? போட்டித்தன்மையை அதிகப்படுத்த முடியுமா? போட்டித்தன்மை அதிகப்படுத்தலாம், அவங்களை படிக்கிறத அதிகப்படுத்தலாம். ஓகேவா? அப்ப அவங்கள இது போல தூண்டி விடுறது. வகுப்பு தலைவர். மேலும் வகுப்பு வாரியாகவும் அந்த குழுவின் மாணவ தலைவர் தேர்வு செய்யணும். அதாவது ஓவராலாவும் ஒரு தலைவர் இருப்பாரு. இப்ப எக்ஸாம்ல வந்து அவர் தான் அமைச்சர்னு வச்சுங்க. ஒரு துறைக்கு அமைச்சர் 8 யாரு? அமைச்சர் தானே. அது மாதிரி மாவட்டம் வரிசா என்ன சொல்றேன், கிளாஸ் வரிசா ஒரு லீடரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுறேன். கிளாஸ் வைஸ் ஆகும். அதான் இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போ மாவட்டத்துல ஒரு மாவட்ட தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து தானே 8 அமைச்சர். கேக்குதா? ஓகே. அது மாதிரி ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு ஆசிரியர் இருப்பாரு. மேலும் வகுப்பு ஆசிரியர் வாரியாகவும் அக்குழுவின் மாணவர் தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். வகுப்பு தலைவர் அதான் பார்த்தோம். மாணவர் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும். பதவி ஏற்பு விழா. பதவி ஏற்பு விழா ஏன்னா அமைச்சரவை மாதிரி தான். நவம்பர் 14ஆம் தேதி ஒவ்வொரு குழுவினரும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் என்று பதவி ஏற்பது. என்னைக்கு? 14ஆம் தேதி வந்து பதவி ஏற்கிறாங்களா? சரிங்களா? குழுவில் இடம்பெறுவோர் மாணவர்கள் தலைவர்கள். யாரு? மாணவர் தலைவர். அந்த உயர் வகுப்பு 2 பேர் இருப்பாங்க. வகுப்பு தலைவர்கள் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இருப்பான். தலைமை பொறுப்பாசிரியர் இருப்பாரு. குழுவிற்கான பொறுப்பாசிரியர் இருப்பாங்க. இதுதான் அந்த குழு. சரிங்களா? மாதிரி சட்டப்பேரவை. நான் சொன்னா மாதிரி சட்டப்பேரவை, நாடாளுமன்றம். அதான் அமைச்சரவை சொன்னா அதேதான். மாணவர்கள் மத்தியில் அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்படும் வகையில் மாதிரி சட்டப்பேரவை, நாடாளுமன்றம் நடத்தப்படும். புரிஞ்சுங்களா? இப்ப புரியுதா நான் சொன்னது? ஒரு முதலமைச்சர் இருப்பாரு, அமைச்சர்கள் சுத்தி இருப்பாங்கன்னு சொன்னா அதே கான்செப்ட் தான். மாணவர்கள் மத்தியில் அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்படும் வகையில் மாதிரி சட்டப்பேரவை, நாடாளுமன்றம் நடத்தப்படும். புரிஞ்சுங்களா? இதுதான் மகிழ் முற்றம் திட்டம். எமிஸ்டல் ஆல்ரெடி பார்த்தோமா? எமிஸ்டல் என்ன பார்த்தோம்? எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அந்த அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் 8 டிஜிட் நம்பர். அதேதான், அந்த 8 டிஜிட் நிகழ்ச்சி தொடர்பான படங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப இந்த சட்டப்பேரவை கூடுற மாதிரி இந்த மாணவர்களிடையே இந்த சட்டப்பேரவை கூடும் இல்லையா? இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? போட்டோ பிடிச்சி இந்த பதிவுல இந்த தளத்துல பதிவு பண்ணணும். காணொலிகள் பதிவு எம்எஸ் தளத்துல பதிவேற்றம் செய்யப்படும்ன்றாங்க. வெற்றி குழு அறிவிப்பு. 5 குழுக்களில் செயல்படும். மாதந்தோறும் மதிப்பீடு செய்யப்பட்டு புள்ளிகள் கணக்கிடப்படும். அதுல அதிக புள்ளிகளை பெறும் குழுவுக்கு என்ன பண்றாங்க? அந்த மாதத்துக்கான வெற்றி குழுவாக அறிவிக்கப்படும். வெற்றி குழுவிற்கான வண்ணக்கொடி பள்ளியில் அனைவரின் பார்வைக்கு எதிர்வரும் மாதம் 3 காற்று நோட் பண்ணு. அப்போ இப்ப குறிஞ்சி ஜெயிச்சுன்னா குறிஞ்சிக்குன்னு ஒரு கொடி இருக்கும். அந்த வண்ணக்கொடி என்ன பண்ணுவாங்க? காட்சிப்படுத்துறாங்க. புரியுதுங்களா?
இத்திட்டத்தை செயல்படுத்துவதாக தலைமை ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். மாவட்ட வழிகாட்டுதல் குழு, மாவட்ட ஆட்சியர் இருப்பாரு. அதுல மாவட்ட வழிகாட்டுதல் குழுல மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் ஆகியோர் அடங்கிய மாவட்ட வழிகாட்டு குழு இருக்கும். திட்ட நன்மைகள்: ஆசிரியர் மாணவ உறவு மேம்படுமா? கட்டாயப்படும். ஆமாங்க சார். மாணவர்களுக்கு தலைமை பண்பு அதிகரிக்கும். கற்றல் திறன் மேம்படும். குழுவாக இணைந்து செயல்படுதல் ஒற்றுமையை வலுப்படுமா? ரேங்கிங் இதெல்லாம் குறையுமா? ஏன்னா எல்லாமே டீமா சேர்ந்து செயல்படுறாங்க. ரேங்கிங் எல்லாம் குறையும் இல்ல. மாணவர்கள் விடுப்பு எடுப்பது குறையும், ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு அரசியல் அறிவு அதிகரிக்கும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? வெறும் பள்ளி கல்விகள் மட்டும்தான் பார்த்தோம். 6ஆம் இருந்து 12ஆம் வகுப்பு விட பள்ளி கல்விகள் தமிழகத்துல. அதுக்கடுத்து பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி பார்க்கலாமா? ஓகே. ஒரு 2 நிமிஷம். இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். கொஸ்டின்ஸ் நிறைய பார்க்கணும். புரியுதா? ஓகே. வயது வந்தோர் கல்வினால என்ன வயசுக்கு மேல? 15 வயசுக்கு மேல இருக்கவங்க வயது வந்தோர் கல்வி. அடிப்படை கல்வி, தொழில்திறன் மேம்பாட்டு கல்வி, சமநிலை கல்வி சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ಹೌದು ಸರ್. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே சார். பேசும்போது தான் ಓಕೆ ಸರ್. ஒரே நிமிஷம் நெட் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிடலாம்.